வெல்கம் பேக் டு அவர் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போது என்னென்னா ஒன்றும் இல்லை, பசிக்குது. வீட்டில் உட்காந்தா பசிக்குது. அதான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட போகலான்னு சொல்லி இப்போ தான் அண்ணனை பெரட்டினேன். இந்த அங்கே இருக்காரு பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். இதுதான் அண்ணனை பெரட்டிட்டு சரி ரைட்டு போய் சாப்பிட்டு எங்கேயாவது போவோம், சென்னைக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோன்னு சொல்லி போகலான்னு பார்க்கோம். இப்போ நம்ம எதில் போக போகிறோன்னா, நம்ம செல்லாக்குட்டியில் போக போகிறோம். நம்ம காரில் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி இது ஒரு ட்ராவல் ப்ளஸ் ஃபுட் பிளாக் மாதிரி உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறோம். ப்ளீஸ் வாட்ச், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் செய்குல் பார்வை. போவோமா? தம்பி, எங்கதான் தம்பி கூப்பிட்டு போற? நீ பசிக்குதுன்னு சாப்பிடுறது ஒரு இடத்துக்கு போறோம். நீ அதாவது நீ சொன்ன ஒரு இடம் இருக்குது, அது வந்து நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி வீடியோ போட்டோம். சரி, அதனால இது புதுசா ட்ரை பண்ணி போவோம். நல்லா இருக்கும் பாரு. அந்த லைட் எல்லாம் ஒழுங்கா வைங்க, லைட் ஒழுங்கா வைக்காம போற ஸ்பீடுக்கு லைட் கீழே விழுதா ஒண்ணுமே தெரியல. சரி, 60ல தான் போறானா? சரி, ஓகே. தம்பி வந்து எங்கேயோ கூட்டு போறான், அது எங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து இப்பதான் அப்பா வந்து கார் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரி, அதனால கார்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்ல வச்சு vlog எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸ்லாம். தம்பி, குரோம்பேட்டை தாண்டி கூட்டு போயிட்டு இருக்க. எங்க கூட்டு போற? எக்மோர் தாண்டி கூட்டு போனா எனக்கு அப்படி எங்களை கூட்டு போற? ரைட், அப்படி என்ன இருக்கும் சென்னையில? என்ன இருக்குமா? இப்பதான் நிறைய அந்த அண்ணா நகர் எல்லாம் சொல்றீங்களா க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு, அதான் கேட்க. 1 மணிக்கு தலப்பாக்கட்டே திறந்துருக்கு. தலப்பாக்கட்டு இருக்கு. இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா கரெக்டா குரோம்பேட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். வெற்றி தியேட்டர் இருக்குல்ல, அந்த சைடு வந்துட்டு இருக்கோம். எங்க கூட்டு போறான்னு தெரியல. அதனால லைட் வேற அப்பப்ப கீழே விழுது, என்னன்னு புரியல. அது பாட்டு வேற ஓடிட்டு இருந்திருக்கு, காப்பிரைட் அடிச்சிடக்கூடாது, என்னன்னு தெரியல. சரி பாப்போம். எங்கேயோ கூட்டு போறான், ஆனா நல்ல சாப்பாடு வாங்கி தருவான்னு நினைக்கிறேன், நம்புறேன். பாப்போம். என்ன சாப்பிடணும் இப்போ? எதுனாலும் ஓகே. ஓடுறது, ஆடுறது, பாடுறது எதுனாலும் சரிதான். ஐயோ, பாடுறதுன்னா ஆனானா, ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறது. உன்னை கூட்டு போறது வெஜ், பியூர் வெஜ் விளாக்ஸ் பார்க்க போறோங்க இன்னைக்கு. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எங்க அண்ணன் மட்டும் தான் சாப்பிடுவோம் வெஜ். இல்ல, நான் வெஜ் சாப்பிடுறது வீட்டுலயே எடுத்துருவோம்ல. வெஜ் தான் சாப்பிடும். மஷ்ரூம் தோசை. நீ இந்த கோபி சுதாகர் வீடியோ பார்த்துட்டு பிசிபிலா பாத்து வாங்கி கொடுக்க போறியா எனக்கு? பிசிபிலா பாத்து கூட நல்லா இருக்கும், வாங்கி தர போறது. அந்த மாதிரி காளான் தோசை, அது கூட நான் சாப்பிடுவோம் ப்ரோ. அது 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 எங்க இருக்கு? பாவக்காய் தோசை சாப்பிட்டீங்க? அங்க ஒரு கடையில போட்டு பாவக்காய் தோசை. ஜோக் அடிக்கானா? ஜோக்கு கண்டிப்பா இவனே திங்க மாட்டான். நாய் நான் திங்க மாட்டேன். நான் இன்னைக்கு நோம்பு இருக்க போறேன். நீ சாப்பிடு. உனக்கு தான் பசிக்குதான் வந்தோம், உனக்கு தான் வாங்கி தர போறேன். பாருங்க கைஸ். சரி பாப்போம். அப்பா அஜானிக்கு எங்க அண்ணனுக்கு நல்லா பாவக்காய் தோசை சாப்பிடுவோம். இந்த இப்ப கூட எக்மோர்ல புதுசா கடை தந்திருக்கான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் பத்தியா? ஆமா, ஒரு 2 பேர் போட்டானுங்க. 2 பேர் போட்டாங்க. அந்த கடையில பாவக்காய் தோசை, வெண்டைக்காய் தோசை வாங்கணும். அங்க நீ வந்து வீட்ல இருந்து எக்மோர் கிட்ட போறியோ? 50 கிலோமீட்டர்ஸ் சொல்ல முடியாது. அப்படியே நான் தாண்டி ஹைதராபாத் கூட்டு போவேன். அதுல அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாது. ஏன்னா டீசலுக்கு எங்க அப்பா கொடுத்ததே 500 ரூபா தான் கொடுத்தாங்க. அதுலதான் நாங்க போயிட்டு வரணும். சரியா? இதுல நான் எக்ஸ்ட்ரா போட்டாலும் எங்க அப்பாட்ட மாட்டிக்குவேன். அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிலோமீட்டர் வந்து போட்டோ எடுத்துட்டு வர போனாங்க. செஞ்சிருவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். எங்க அப்பா லிமிட் சொன்னதே வந்து எவ்வளவு சொன்னாங்கன்னா, இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் போயிட்டு வர, மொத்தமா 70 கிலோமீட்டர் தான் போயிட்டு வரணும். நாங்க பாப்போம். சரி, மணி 12 மணிக்கு 12:30 வரைக்கும் ஓடுன்னு சொல்லுவாங்க கடைசி ட்ரெயின். அப்ப இதான் போய்கிட்டு இருக்கு.
கடைசியில அங்க இருந்து வர்றது இங்க இருந்து ஆமா கரெக்ட் தான். இது போயிட்டு இருக்கு. ஊரை பக்கத்துக்கு 11:45 வரும். நம்ம அந்த வீட்டு பக்கம் இருந்ததுனால நல்லா தெரியும். நாங்க இதுக்கு முன்னாடி ஊரை பக்கத்துல இருந்தோம். அங்கெல்லாம் வந்து நிறைய வாட்டி நைட் போயிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. என்ன படம் ஓடுது? வெற்றி தியேட்டர்ல இவன் சிவகார்த்திகேயன் படம், அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்போ இன்னைக்கு வந்திருக்கலாம், ஏதோ கிஸ் வந்திருக்கலாம். கிஸ் நல்லா இருக்கா? நாங்க இன்னும் பார்க்கல, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த வீடியோ வந்து எப்போ வரும்னா அடுத்த வாரம் தான் வரும். ஓடி முடிஞ்சிடும் அதுக்குள்ள ஒரு வாரம். ஆனா கிஸ் எல்லாமே நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எல்லாமே கிஸ்ஸும் நல்லா இருக்கு, சக்தி திருமணம் நல்லா இருக்குன்னு தான் போடுவாங்க. சக்தி திருமணம் வந்து அந்த அருவி டைரக்டர் தான் எடுத்தாராம். நல்ல பொலிட்டிக்கல் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ வர்றதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிருமால, அதுக்குள்ள அவங்களே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே படம் பார்த்துருப்பாங்களே. பார்த்துட்டு நம்ம பார்த்து வண்டி வருது. அதாவது கிஸ் வந்து பார்த்தேன், அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம்ல டான்ஸ் மாஸ்டர் தானே? ஆமா. சதீஷ் தானே? ஆமா. அது ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது ஓகே. படத்துக்கு அந்த கவின் தான் ஃபுல்லா தாங்கியிருக்காங்க படத்தை. ஆனா என்ன போட்டிருந்தாங்கன்னா, கவினை தாண்டி வந்து இவன் விடிவி கணேஷ் தான் வந்து காப்பாத்திருக்கான்னு சொன்னாங்க. இன்னொன்னு இந்த ஆங்கர் ஒருத்தருப்பாருல ஜீ தமிழ்ல. ஆமா. உங்களோட டிஜேடி அந்த சொல்ற பேர் டக்குனு வாங்கிடாம அவடே பண்ணா ஜீ தமிழ் ஆங்கர் வருவார்ல விஜய். அவரும் விடிவி கணேசன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த படத்தை ஃபுல்லா இது பண்ணது சிவகார்த்தி கவின்னு போட்டிருந்தாங்க. பிளஸ் நீ ஏன் எப்படி போற? எப்படி போறேன்னா, இது சிட்லப்பாக்கம் ரோட்ல, இது துறைப்பாக்கம் ரோட்ல. சாரி. ஓகே. அதாவது அப்ப துறைப்பாக்கம்னா நீ வந்து அவங்கள கூப்பிட போறியா? கூப்பிடணும், பாப்போம். எங்களுக்கு தெரியும் யாருன்னு. மணி 12:10 ஆச்சு. அவன் எப்படி வருவானுங்கன்னு தெரியல. பாப்போம். படுத்து ஆறு தூங்கிடுவாங்க. போன் அடிப்போம், எந்திரிச்சாங்கன்னா கூப்பிட்டு போவோம். அப்படி இல்லையா எல்லாம் நம்ம 2 பேரும் போயிட்டு நாங்க 2 பேரும் லாக் எடுப்போம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி சொன்னானுங்க, மச்சான் கூப்பிட்டு போனா எங்களை கூப்பிட்டு போங்க மச்சான் அப்படின்னு நானுங்க. இன்னைக்கு வந்து இவன் வேற சர்ப்ரைஸ்ன்றானா, அவனுங்க வந்து 11 மணி 11:30க்கே படுத்துருவானுங்க. இன்னைக்கு எப்படின்னு பாப்போம். சரி, இங்க இருந்து ஓட்டுவோம். போவோம், அடிச்சு எழுப்புவோம். ஓகே. காய்ஸ், இப்போ நாங்க வேல்ஸ் காலேஜை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ வேல்ஸ் காலேஜ் தெரியுமா? வேல்ஸ் காலேஜ் அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அவனை 2 பசங்களையும் கூப்பிடணும். நேற்று அடிச்ச மழைக்கு இப்படி இருக்கு தம்பி, என்ன பண்றது? ரோட்ல இவ்வளவு தண்ணி இருக்கல, என்னல இது அவ்வளவு மோசமா இருக்குது. என்ன பண்றது? நேற்று பெஞ்ச மழை இது தெரியும். இப்ப இதுக்கெல்லாம் எங்க அண்ணன் விஜய் வந்தாதான் சரி வருங்க. ஆமா கொடி, தருமக்கொடி, பார்த்து பரமக்கொடினே வருதுல. அந்த கேரளா சீரீஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஆமா அது பார்த்து இதே வருது. இப்ப 3/4 பேர் அவன விளாக்ஸ் தம்ல போடுதானோ, போட்ட உடனே பாரு 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ்னு வருது. சார் நம்மளுக்குலாம் எப்போ அப்படி வருமோ? இன்ஷால்லா வரும். ஆனா நம்மளே அவங்கள பார்த்தா கொஞ்சம் காப்பி கொஞ்சம் தான், அப்பப்போ ஒரு லைன் எடுப்போம், அவ்வளவுதான். ஏன்னா அது இன்ஸ்பிரேஷனா ரெஃபரன்ஸ் தான் பண்றது வேற, அவங்க அப்படியே பண்றது வேற இல்ல. புரிஞ்சுக்கோங்க கைஸ். சரி, இப்ப அந்த 2 பேருக்கு ஃபோன் பண்ணுவோம். அதாவது சம்சம் தாண்டி வந்துட்டோம். ஹாஸ்டல் எது பக்கம் இருக்குன்னு தெரியல. அது ஒரு பீஃப் கடை ஒன்று இருக்கும்டா, அது பக்கத்துல தான் இருக்கும். சம்சம் அந்த பீஃப் சம்சம். ஆமா, அவனுங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் நானுங்களே. ரூட்டை மறந்துட்டேன், அங்கேயே கேட்டேன் லொகேஷன் போடுறேன்னு. தெரியும் பாரு, அண்ணன் விஜய். அண்ணன் விஜய். ஆனா நாங்க வந்து ஆமைஸ் தான், அஜித் ஃபேன்ஸ் என்றும் தலவசியம். ஆமா, அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தலை ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தப்பு இல்ல. தலைவர் ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. ஆமா, நாங்க வந்து விஜய்க்கு வந்து ஹேட்டர்லாம் கிடையாது, ஃபேன் வந்து தலைக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? ஆண்டவர் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே. சொல்லுப்பா, இங்க என்ன கூட்டு வந்திருக்க? அவங்கள கூப்பிடணுமா? ஆமா, கூப்பிடு. இந்த போன விடு, அவங்க கூப்பிடு. எப்படி ஃபர்ஸ்ட் வர மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பீச்சில் வேற இருக்காங்க பத்தியா, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நாய், ஐயோ, இது டாக் லவர்ஸ் செஞ்சிருவானுங்க. அதுக்கப்புறம்
நீங்க ஏன் எல்லா 11:30 மணிக்கு போறீங்க? எல்லா இஷ்யூவும் கரண்ட் இஷ்யூவா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கும். போன் எடுப்பானான்னு தெரியல. தலைகீழ வச்சிருக்கானோ கேமராவை. ஆமா, தலைகீழ வச்சிருக்க, திருப்பி எடுல. ஐயோ சாரி காய்ஸ். எப்பா நான் கேமராமேன்லாம் கிடையாது சரியா. நீ தானே. சாரி ப்ரோ, அடிக்கடி கை வேற உள்ள வருது. இங்க வரை இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. செவ்விடு நம்ம மக்கள் தான் பார்ப்பாங்க, என்ன பண்றது. நான் கூப்பிடுறேன் அப்படி கூப்பிடு. டைம் என்னாச்சு? மணி 12:15 தானே. மஷ்ரூம் தோசை சாப்பிட வேண்டாமா? ஹலோ டேய், அப்படியே கீழே வரீங்களா? டேய் நாங்க அப்படியே வெளியில போலான்னு வந்தோம். அப்படியே கீழே வரீங்களா? கூட்டிட்டு வாங்கடா. நீங்க தானடா போன வாரம் சொன்னீங்க போனா வரேன்னு. வாங்கடா. வரலன்னா அவ்வளவுதான், வெளுத்து போடுவேன் 2 பேரையும். வாங்கடா ஒழுங்கா. சரி வா, சீக்கிரம் வா. A few moments later. ஓகே காய்ஸ், 2 பேரையும் ஏத்தி. ஆடா பைத்தியமே, இது லைட்டு வேற ஒண்ணு. ஓகே காய்ஸ், 2 பேரையும் ஏத்தியாச்சு. நம்ம என்ன பண்ண வேணாம், பாலிடிக்ஸ் திரும்ப வேண்டாம். சரி, இப்போ எங்க தாமல கூட்டு போற? மஷ்ரூம் தோசை சாப்பிட போறோம். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு 36 கிலோமீட்டர் கூட்டு வந்திருக்கான். பாப்போம் போவோம். சரி, இப்போ கேமராமேன்ட்ட கேமரா கொடுக்க போறோம். அற்புதமான ஷாட்ஸ் எல்லாம் இப்ப எடுக்க போறாப்ல, பாருங்க. ஏய், எவ்வளவு தூரம்னா கூட்டு வருவ? அவனுல கூப்பிட்டு 4 கிலோமீட்டர் வந்துட்டோம்டா. ஓமவா காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது தாண்டுனா அந்த இது ஷெல்லோட இது வந்துரும். அது தாண்டா துறைப்பாக்கம், அது தாண்டா பெசல் நகர், தாண்டா அப்படியே அவுட்ரு, அப்படி தாண்டா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி எப்படி அப்படி அங்க வரும்? சாரி சாரி, அப்புறம் அது தாண்டா எங்க வரும்? நீலாங்காரா போயிட்டு அப்படி பக்கத்துல தலை வீடு இருக்கு. டேய், இங்க ஃபுட் கோர்ட் இருக்காங்க, சாப்பிட்டுக்கலாம்ல. அங்க வெச்சு கிடையாது. சரிப்பா, அவனுங்க ஏற்கனவே சாப்பிட்டானுங்களா? வேணான்ட்டானுங்க. அவங்க வெச்சுன்னு வேணான்ட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மஷ்ரூம் தோசை ஐயோன்ட்டாங்க. சரி, உங்க வயித்துல இடம் இருக்காடா? இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறானுங்க. வாங்கி தர போது வெச்சு தோசை கொஞ்சம் இடம் இருக்கா? இல்ல, ஃபுல்லா இருக்கு. தெரியும்.
வந்தாச்சு. 10 தொக்கு பிரியாணி வாங்கியிருக்கோம், 65 பிரியாணி வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். இது என்ன பிரியாணின்னு தெரியல. சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகேவா? 10 தொக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ண போறேன். இது எது பீஃப் பிரியாணி? அதான் நினைக்கிறேன். இதுவும் இது கோழி கோழியா? கோழி பீஃப் இதான் பிரியாணி. இதான் பீஃப் பிரியாணி. பிரியாணி செம்மையா இருக்கு. ஆனா நைட் நேரம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ஏதாவது ஒரு நாள் தான் வருவோம். ஸோ 2 months ஒன்ஸ் அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை. பாட்டு ஓடிட்டே இருக்கு, அதனால என்ன பேசினாலும் கேட்குமான்னு தெரியல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். பூமார் கட் பண்ணிடு. காய்ஸ், எங்கெங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தளபதி பிரியாணின்னு. இது ஏரியா என்னது? இது காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பல்லாவரத்துல இருந்து உள்ள காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம். உண்மையிலே பிரியாணி நல்லா இருந்துச்சு. என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், 65 பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி காம்போவா, பீஃப் பிரியாணி, பீஃபும் காம்போ, சிக்கனும் பீஃபும் காம்போ வாங்கியிருந்தோம். அப்படியா? ஆமா, காம்போ வாங்காதீங்க. ஆனா தொக்கு பிரியாணி சீரியஸா நல்லா இருந்துச்சு. KGF பிரியாணி போகணும் தான் பிளான் வச்சிருந்தேன் என் தம்பி. ஆனா இங்க கூட்டு வந்துட்டான். அங்க ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா, அதனால இங்க கூட்டு வந்துட்டான். உண்மையிலே தொக்கு பிரியாணி நல்லா இருந்துச்சு. 65 பிரியாணியுமே நல்லா இருந்துச்சு. ஓகே பாவம், இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பசங்களும் 2 பிரியாணி சாப்பிட்டாங்க, அவங்களும் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ வந்தா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்து டெசர்ட் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னா அதை எங்க போயிட்டு இருக்கோம் தெரியல. போயிட்டு அங்கேயும் போய் ட்ரை பண்ணி என்ன சாப்பிட்டோங்கிறத வீடியோ போடுறோம். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Mamma Maria, taita naiti putu Maria. Mamma Maria, cheers panne glass tariya. Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Mamma Maria, taita naiti putu Maria. Mamma Maria, cheers panne glass tariya. நேராக இப்போ பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிடணும்னு தோணுச்சு. நிறைய கடை பூட்டிட்டாங்க, அதனால நேராக இங்கே ஷெல் வந்திருக்கோம். ஷெல்லில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். ஸோ ஐஸ்கிரீமை காட்டுவோமா? காட்டு. ஐஸ்கிரீம் குல்ஃபி. இது என்ன ஃப்ளேவரா என்னன்னே தெரியல, எடுத்து அவனுக்கே தெரியல. சாக்கோ ப்ரௌனி. நீ என்ன ஃப்ளேவர் வாங்கியிருக்க? சாக்கோ வெண்ணிலா. அவன் வந்து ஹேசல் நட். எவ்வளோ ஸ்டைலாக குடிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? எனக்கு கொஞ்சம், ஆனா கசக்குது. கேமராமேனுக்கு வந்து ஐஸ்கிரீமை பார்த்து எச்சி ஊறுது, அதனால நாங்க கட் பண்ணிட்டு கேமராமேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டக்கு அப்புறம் நாங்க எடுக்கிறோம். ஓகே, ஸோ இனிதே இன்னைக்கு வந்து எங்களுக்கு நைட் அவுட் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். முடிச்சுட்டு இங்க வந்து ஷெல்லில்
பக்காவா டெசர்ட் சாப்பிட்டாச்சு. ஹாப்பி எண்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனா பூட்டிட்டாங்க எங்க நேரத்துக்கு. இப்போ வந்து வலுக்கட்டாயமா கூட்டம் வந்தோம்னா ரெண்டு பேரை போய் அவனுக்கு ஹாஸ்டல்ல விட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு நைட் அவுட் வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். என்ன கோப்ரோ மறந்துட்டேன் எங்க அங்க